அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்வம் பெருக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் செல்வம் பெருகணும், பணப்புழக்கம் அதிகரிக்கணும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும், கண் திருஷ்டிகள் நீங்கணும், நம்ம குடும்பம் ரொம்பவே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இறை வழிபாடு அப்படிங்கிறது செய்ய வேண்டும். தினம்தோறும் நாம் வழிபாடு செய்யாவிட்டாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கட்டாயம் நம்ம வீடுகளில் எளிமையான முறையிலேயாவது நம்ம வழிபாடுகளை செய்ய வேண்டும். எந்த வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் எவ்வளவு நீங்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாலும் எளிமையாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கூட போதும். ஏன்னா இந்த தீபம் ஏற்றி வைப்பது நம்ம வீடுகளில் ரொம்பவே முக்கியமானது. நம்முடைய முன்னோர்கள் வழியாக அவங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா தீப வழிபாடு தான். நம்ம கடவுளை தீப ஜோதியில தான் நம்மளுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் ஒவ்வொரு வீடுகள்லையுமே தீபம் ஏற்றி வைக்கணும். அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஆடம்பரமாக தான் நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண் அகல் விளக்காக இருந்தாலும் போதுங்க. அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை அது ஏற்படுத்தும். எப்பொழுதுமே என்ன தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் நம்முடைய குல தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு செய்யணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் நீங்க செய்யணுங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி செல்வம் வீட்டில் பெருகுவதற்கு நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இதை கட்டாயம் செய்யணுங்க. நம்ம வீட்டில் கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எங்கள் வீட்டில் நகை நட்டுன்னு ஒன்றும் கூட கிடையாது, ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நகையாக சேர்த்தா கூட அது எங்கள் கையில் இருக்க மாட்டேங்குது. அது அடகு கடைக்கு போயிடுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறோம். அப்படின்றதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரிங்க, அதற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இதற்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் வேணுங்க. கண்ணாடி கிளாஸ் தான் வேணும். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன் நாம் இந்த கண்ணாடி பொருட்களை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ணாடி பொருட்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இந்த கண்ணாடி பொருட்களை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். அப்படி இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா கண்ணாடி கிளாஸ் அதை எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பொருட்களை இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் அதில் போட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல அந்த கிளாஸில் சுத்தமான தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 இதுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுட்டு அதில் வெட்டி வேர் வச்சுக்கோங்க. இந்த வெட்டி வேர் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால விநாயகருக்கும் இந்த வெட்டி வேர் ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். ஒரு 50 ரூபாய் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நாம் செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு எலும்பிச்சம் பழம். இந்த எலும்புச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கனிகள்லேயே ராஜகனியாக விளங்கக்கூடியது. இதுவும் பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு எலும்புச்சம்பழம் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. புள்ளிகள் அழுகல் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக எடுத்து அதையும் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஓப்பன் பண்ணி போடுங்க. அப்போ தான்
அதனுடைய நறுமணம் வீடு முழுவதும் உங்களுக்கு பரவும். நீங்க முழுசா அப்படியே போடும்போது கம்மியாக தான் வாசம் வரும். அந்த ஏலக்காயை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளார போடும் பொழுது கண்டிப்பாக அந்த வாசம் நம்மளுடைய வீடு முழுவதும் இருக்கும். அதற்கு அடுத்தது ஜவ்வாது பேஸ்டாக வாங்கி வச்சுக்கலாம், பவுடராகவும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அந்த ஜவ்வாதை கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை கற்பூரம், இதை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. விரலில் அப்படியே ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது அப்படியே பவுடர் ஆகிடும். அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளார போட்டுக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளார போட்டுடுங்க. அதாவது ஒரு கண்ணாடி கிளாஸில் 3/4 அளவுக்கு தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் வெட்டி வேறு, எலும்பிச்சம்பழம், ஏலக்காய், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இது 5ஐயும் அந்த நீருக்குள்ளார போட்டுட்டு மகாலட்சுமி கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணியை உங்களுடைய கைகளில் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு மகாலட்சுமியையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் இருந்து கொண்டே இருக்கணும், செல்வம் பெருகி கொண்டே இருக்கணும், பணப்புழக்கம் அதிகரிக்கணும், தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், பொருளாதார நிலை மேலோங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க. இரவு முழுவதும் அந்த நீர் அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேண்டாம். சனிக்கிழமை காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அந்த நீரை எடுத்துட்டு போய் உங்களுடைய வீடு முழுவதும் அதை தெளிச்சு விட்டுடுங்க. இதை சனிக்கிழமை தான் தெளிக்கணும், வெள்ளிக்கிழமையை நீங்கள் தெளிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் அனைத்து தெய்வங்களினுடைய பாசிட்டிவிட்டியும் அந்த நீரில் தான் கலந்துருக்கும். அப்போது அந்த பவர்ஃபுல்லான தண்ணியை உங்கள் வீடு முழுவதும் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடங்கள்லையுமே தெளிச்சு விட்டுடுங்க. அப்படி தெளிச்சு விட்டுட்டு மீதி தண்ணீர் இருக்குது அப்படின்னா அதை துளசி செடிகளுக்கோ இல்லை மருதாணி செடிகளுக்கோ ஊற்றிருங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல ஊற்றிருங்க. அந்த எலும்புச்சம்பழத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலும்புச்சம்பழத்தை எடுத்து உங்கள் பூஜை அறையிலே வச்சிருங்க. அது கொஞ்சம் வாடுது இல்லைன்னா கொஞ்சம் காஞ்சு போச்சு அழுகி போச்சு அப்படின்னா அந்த எலும்புச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் பூஜை குப்பைகளோட சேர்த்து நீங்கள் போட்டுடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் செல்வம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இதை ஒரு 2 வாரம் செய்ய ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்து விடும். நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மிகப்பெரிய ஒரு உயரத்தை நீங்கள் அடைவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.